நம்ம ப்ரெக்னென்சி ஜேர்னிலேயே ரொம்ப முக்கியமான பார்ட் வந்துட்டு நம்மளோட டெலிவரி தான். இந்த டெலிவரிக்காக வந்துட்டு நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டே வந்துட்டு டெலிவரி பெயின் எப்படி இருக்க போகுது, சைன்ஸ் ஆஃப் லேபர் என்னென்ன, ஃபால்ஸ் பெயின்னா என்ன, ட்ரூ பெயின்னா என்ன, எப்போ போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிஷன் ஆகணும், எப்போ வந்துட்டு நீங்கள் டாக்டரை பார்க்கணும், அந்த பனிக்கணும் உடஞ்சா வந்துட்டு நம்ம நடக்கலாமா, லேபர் பெயின் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருந்து டெலிவரி ஆகும், ஹெட் என்கேஜ்மெண்ட்டாக என்ன, இப்படின்னு நிறைய டவுட்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கா. அப்போ இந்த வீடியோ வந்துட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ பெயின்னா என்ன, ஃபால்ஸ் பெயின்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு எந்த டைமில் வந்துட்டு நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரூ பெயின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பேக்லேருந்து பெயின் ஸ்டார்ட் ஆகி ஃப்ரண்ட்டில் வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இறுக்கமாக வந்துட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கிராம்பிங் பெயின்னு சொல்லுவோம். டைட்டாக ஏதோ பிடிச்சி விடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வர மாதிரி இருக்கும். அந்த டைட்னஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்துட்டு வர மாதிரி இருக்கும். அண்ட் பெயினோட இன்டென்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதோட தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பெயின் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். போக போக பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதோட சேர்ந்து ஏதாவது தண்ணி மாதிரியோ இல்லை ப்ளீடிங் கலந்து ஒரு டிஸ்சார்ஜோ வருது அப்படின்னா அதுதான் ட்ரூ பெயினுக்கான சிம்டம்ஸ். அப்போ நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். அது இல்லாமல் சூட்டு வலி அப்படின்னு சொல்கிற ஃபால்ஸ் பெயின் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்ப மைல்டாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு உடனே பெயின் குறைஞ்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெயினோட இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி பெயினோட டியூரேஷனும் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா அது சூட்டு வலின்னு சொல்லுவோம். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் லெஃப்டில் சைடில் திரும்பி படுத்து இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்தீங்கனாலே பெயின் ஆட்டோமேட்டிக்காக விட்டுரும். இல்லை கொஞ்சம் நேரம் நடந்தீங்கனாலும் பெயின் சப்சைட் ஆயிரும். இந்த சூட்டு வலிக்கு நீங்கள் டாக்டரை போய் பார்க்க வேண்டியதில்லை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சைன்ஸ் ஆஃப் லேபர்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதாவது லேபர் பெயின் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா எந்தெந்த அறிகுறியில் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். லேபர் சைன்ஸ்லேயே ரொம்ப முக்கியமானது 3 சைன்ஸுங்க. ஃபஸ்ட்டு கன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய அந்த வலியோட தன்மை. செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்சார்ஜ், ஒயிட்டிஷாவோ இல்லாட்டி ரெட்டிஷ் ஒயிட்டாவோ ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வர்றது, அதுதான் செகண்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ், அதாவது பனிக்கோட நீர் உடஞ்சி லீக் ஆகிறது. ஃபஸ்ட்டு நான் சொன்னது அந்த கன்ட்ராக்ஷன் அப்படின்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ட்ரூ பெயின்ஸ் மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக போய் டாக்டரை பார்த்துடணும். செகண்ட் ஷோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஆகிற டிஸ்சார்ஜோடு சேர்த்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வரும். அதாவது கர்ப்பப்பை வாய் விரிய விரிய உங்களுக்கு அந்த உள்ளே இருக்க பிளட்டு தின்னா ஒரு லேயர் மாதிரி வந்துட்டுருக்கும். அப்படின்னாலும் நம்ம டாக்டரை போய் இம்மீடியட்டாக பார்த்துடணும். தேர்ட் ரப்சர் ஆஃப் மெம்பரைன்ஸ், அதாவது உங்களுக்கு பனிக்கோட நீர் உடையிறது. இது கஷ் ஆஃப் வாட்டராகவும் இருக்கலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய நீர் அட் அ டைமில் வெளியில் வர மாதிரி இருக்கலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வர மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது யூரின் போகுதா இல்லை பனிக்கோட நீர் உடையுதா அப்படின்றது டவுட்டாக இருக்கும். அப்படி டவுட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு திரும்பி படுத்து பாருங்கள். அதே மாதிரி பேடு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கே தெரியாமல் நீர் அதில் வந்துட்டே இருக்குது. அந்த பேடு ஃபுல்லாக சோக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணவே கூடாது, இம்மீடியட்டாக டாக்டரை போய் பார்த்துடணும். அதே இது உங்களுக்கு அறிஞ்சு தான் நீங்கள் யூரின் போகிறீங்க அப்படின்னா அது யூரின் தான் பட்டிருக்கும். ஸோ அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த சைன்ஸ் ஆஃப் லேபர்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இம்மீடியட்டாக போய் உங்களோட டாக்டரை பார்த்துருங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேபி டெலிவரி ஆயிடுவாங்க. அடுத்த நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மெம்பரைன்ஸ் ரப்சர் ஆகும்போது நாங்கள் நடக்கலாமா டாக்டர், இம்மீடியட்டாக பேபியோட தலை கீழே வந்துருமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாதுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பனிக்கூட நீர் அப்படின்றது லைட்டாக பெயின் ஸ்டார்ட் ஆகும்போதே முன்னாடியே உடஞ்சிடலாம். இன்னும் சிலருக்கு கர்ப்பப்பை வாய் நல்லா விரிஞ்சு உடையலாம். பட் நீங்கள் தாராளமாக நடந்துக்கலாம். அந்த டைமில் நீங்கள் இம்மீடியட்டாக எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ உங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ரீச் ஆகிக்கோங்க. அடுத்த நிறைய பேத்துக்கு வர டவுட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிறு வலி வந்த உடனே டெலிவரி ஆகிடுமா இல்லை கொஞ்சம் லேட் ஆகுமா அப்படின்ற டவுட் தான் நிறைய பேத்துக்கு இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகிறீங்க அப்படின்னா நிறைய ஸ்டேஜஸ் ஆஃப் லேபர் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் டெலிவரினா 1 to 2 days வரைக்குமே டைம் ஆகலாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டெலிவரி ஆகும். அதே செகண்ட் டெலிவரியாக இருந்துச்சு அப்படின்னா பெயின் கொஞ்ச நேரத்தில் டெலிவரி ஆயிடும். லைக் ஃபியூ ஹவர்ஸில் கூட நம்மளுக்கு டெலிவரி ஆகிடலாம். ஸோ ப்ரைமியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சிம்டம்ஸ் என்ன, உங்களோட சைன்ஸ் என்ன, டெலிவரி ஆக போகுதுன்னா என்னென்ன சைன்ஸ் வரலாம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா லேபர் கோ த்ரூ பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேபர் பெயின்ஸ் ஒன்ஸ் வருது அப்படின்னா அதை என்னால் தாங்க முடியுமா டாக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு பயந்துட்டே நாங்கள் சிசேரியன் போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஒன்ஸ் உங்களுக்கு லேபர் பெயின் வருது அப்படின்னா இனிஷியலாக ரொம்ப மைல்டாக தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி தான் கன்ட்ராக்ஷன் ரொம்ப சிவியராக வர ஆரம்பிக்கும். உங்களால் லேபர் பெயின்ஸ் அப்படி தாங்க முடியல அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு
ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. அதை தான் நம்ம பெயின்லெஸ் அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெயினே தெரியாமல் வந்துட்டு உங்களுக்கு இறுக்கமாக பிடிக்கிறது மட்டும்தான் தெரியும், அதுலேயே நம்மளுக்கு வந்துட்டு டெலிவரி ஆகிடும். அதை தான் வந்துட்டு பெயின்லெஸ் அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்லுவோம். இல்லை எபிடூரல் அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக உங்களோட முதுகு தண்டில் வந்துட்டு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு எந்த பெயினுமே தெரியாது. பேபி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கர்ப்பப்பைவாய் விரிஞ்சு கீழே டெலிவரிக்காக ரெடியாகி கீழே ஹெட் இறங்கிட்டு இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு எப்போ உங்களுக்கு புஷ் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் புஷ் பண்ணால் மட்டும் போதும், ஈஸியாக வந்துட்டு நம்மளுக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ இதை தான் நம்மளுக்கு பெயின்லெஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களால் லேபர் பெயினை தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கும் நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ட்ரூ லேபர் பெயின்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம், எப்போ டாக்டரை போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம், அதே மாதிரி எவ்வளோ நேரத்தில் டெலிவரி ஆகும் அண்ட் என்னென்ன ஸ்டேஜஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக மற்ற என்னோடய வீடியோஸும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு லேபருக்கான பயம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக போயிடும். தேங்க்யூ.